Red Dot presents Lal Salam Special title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizen Coimbatore. Gooey, skilling everyone everywhere. Associate sponsored by VGP Marine Kingdom, India's first underwater tunnel aquarium, மற்றும் Rubilux Paint. பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paint. எங்கள் அப்பா சங்கி கிடையாது. அப்படி ஒரு சங்கியாக இருந்தார்னா இந்த கேரக்டர் மொய்தீன் பாய் அவர் நடிச்சிருக்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் பேசுகிறாங்க. இன்றைக்கி அப்படியே கட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகுது லால் சலாம். இந்த படத்தை குறித்து பல பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. இது என்ன படம்? ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவில் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆக்ஷன் படமா, கிரிக்கெட் சம்மந்தமாக பல விஷயங்கள் இருக்குது, ஒரு வேளை விளையாட்டு சார்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மதத்தை வச்சும் சரி, சாதியை வச்சும் எவ்வளோ பெரிய அரசியல் நடக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அதன் தேவையாக அந்த படத்தை எடுத்தாங்கன்னா நமக்கு தெரியலை. ரொம்ப முக்கியமான படமாக நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா மத நல்லிணக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அன்பும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த ஆதரவும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வழி கொடுத்துற மாதிரி இந்த படம் இருக்குது. படத்துடைய கருத்துக்களில் அவங்க முக்கியமாக சொல்ல வர்றது இந்த விஷயங்கள் தான். படத்தை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. கோயில், ஊரில் மக்கள் எவ்வளோ தெய்வீகத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு சமுதாயத்தையும் காட்டுறாங்க. இந்து மக்களும் சரி, முஸ்லீம் மக்களும் சரி, அவங்க கடவுளை எவ்வளோக்குள்ளே பார்க்குறாங்க, வேண்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டிட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்படி சந்தோஷமாக இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனை ஆர்கானிக்காக வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த மனிதர்களுக்கும் யார் மேலேயும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனால் அது சில அரசியல்வாதிகளுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா ஒற்றுமையாக இருக்கும்போது அவங்கள பிரிச்சாந்து நீங்கள் வந்து ஓட்டரசியல் பண்ண முடியாதுல்ல. அதன் காரணமாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து இவங்க ஒன்றா இருந்தால் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? வாய்ப்பில்லை. ஸோ அவங்கள பிரிச்சிடலாமே அப்படின்னு சில சதித்திட்டங்கள் பண்ணுறாங்க. அந்த சதித்திட்டமும் ஒர்க்காகி அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுது. இந்த படத்தில் லால் சலாமில் மொஹிதீன் பாயா ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்வாங்கி வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த நடையிலையும் சரி, அந்த பேச்சிலையும் சரி அவ்வளோ அழகு. இத்தனை வயசு ஆனால் கூட அந்த கம்பீரம் நமக்கு அழகாகவே புரியுது. இப்போ இவங்கள மக்களை பிரிக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்கல்ல சில சதிகள், அதெல்லாம் பார்க்கும்போது ஆமால்ல, இது இந்த இடத்துல நடந்துச்சே, அது அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியுது. அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸை நிறைய விஷயங்கள்ல உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் இப்போ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரியான காட்சிகள் தான் வரணும். அது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும்போது அது சம்மந்தமாக பல டைலாக்கை ரஜினி அவர்கள் பேசுகிறார். எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நண்பர் சொல்லுவார், நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கவே கூடாது, இது நீங்கள் இருக்க வேண்டிய இடமே கிடையாதுன்னு சொல்லும்போது, ஏன் நாங்கள் பாகிஸ்தானுக்கு போகணுமா? நாங்கள் ஒன்றும் வெளிநாட்டுக்காரன் கிடையாது. இப்போ முஸ்லீமுக்குன்னு ஒரு நாடு பிரிக்கும்போது சில பேர் ஆசைப்பட்டு பாகிஸ்தான் போயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட எங்கள் தாய்நாடு இந்தியா, இது எங்கள் மண், இது எங்கள் மக்கள் அப்படின்னு நாங்களாம் இங்கே இருந்துட்டோம். அந்த அளவுக்கு இந்த மண் மீது எங்களுக்கு பற்று இருக்குது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது அதோடைய எஃபெக்டிவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சாதியை மதத்தை எங்கே வேணால் கொண்டு வரலாம், ஆனால் நட்புக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த படத்தில் சில விஷயங்களை காட்டுறாங்க. ரஜினி அவர்களும் அவரோட நண்பர் அவர்களும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அவர் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு இஸ்லாமியத்தை சார்ந்தவர். ஆனால் எந்த இடத்துலையும் அவங்களுக்குள்ள நீ வேற ஆள், நான் வேற ஆள் அப்படிங்கிற பிரிவினைவாதம் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் தன்னோட சொந்த மகனை அவர் எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி தான் இன்னொரு மதத்தோடைய பையனையும் பார்க்குறேன் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாரு. இதில் தன்னுடைய நண்பர் இறந்துருவார். அவர் முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதியில் தான் அந்த குடியிருந்திருப்பார். அவர் மட்டும்தான், ஏன்னா அது ரஜினி அவர்களுடைய வீடாக இருக்கும், அந்த வீட்டில் இறந்துருப்பார். இப்போ சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, இங்கே வந்து நீங்கள் உங்களோட சம்பிரதாயங்கள்லாம் பண்ண வேணாம், ஏன்னா இஸ்லாமியர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறனால இப்போ நீங்கள் உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு போய் உங்களோட விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது அப்போ ரஜினி சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவன் என் நண்பன், இத்தனை நாளாக இங்கே தான் இருந்திருக்கான், இது அவன் வீடு, அவனுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட அது இங்கே தான் பண்ணணும், நீங்கள் வேறு இடத்துல பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சில டைலாக்லாம் பேசுவார். ஒரு புல்லரிப்பே நமக்கு வந்துடும். அந்த அளவுக்கு அதை ரொம்ப வலியுறுத்தி பேசியிருப்பார். இப்போ பொதுவாக கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி திருவிழா. ஏன்னா திருவிழா அன்னைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் சொந்த ஊருக்கு வருவாங்க. முக்கியமா பல தகப்பன்கள் தன்னுடைய மகன்களையும், தன்னோட பேரன்களையும் அன்னைக்கு தான் பார்ப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம நார்மலா பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியாது. ஆனா சில சீன்ஸ்ல செந்தில் அவர்கள் அத பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு. ஏன்னா, தன்னோட மகன், தன்னோட பேரன் ஊருக்கு வந்துர மாட்டாங்களா? அவங்கள ஒரு வாட்டி பாத்துற மாட்டோமா? அப்படிங்கிற ஏக்கம் இருக்குல்ல, அந்த நடிப்ப தன்னுடைய கண் மூலமாவே காட்டியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா திருவிழா நடக்கும். திருவிழா அவங்க நெனச்சபடி இல்லாம, அசம்பாவிதம் நடந்து, அது நடக்காம போயிரும். அப்ப கெளம்பும்போது அவருடைய கண்ணீர் இருக்குல்ல, அது நம்மள ஒரு நிமிஷம் அழ வச்சுரும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்டிங். இப்ப இந்த தேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஊர்கள்ல இந்த சாதிய வச்சு நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்ப தேர் யார் கையில இருக்கோ, ஒருவேள ஆதிக்க சாதி அவங்க கையில வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அத குடுக்க மாட்டாங்க. இல்லன்னா, இவங்களுடைய கட்டளையின்படி, இப்ப நாங்க முடிச்சுட்டு இப்ப 4 நாளுக்கு அப்புறமா தான் நீங்க பண்ணணும் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் ரொம்ப தெள்ள தெளிவா காட்டியிருக்கிறாங்க. இன்னொன்னு அரசியல்வாதிய பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு இந்த ஜாதி, மதத்து மேலலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் அவங்க மனசுல வச்சிருந்தா கூட, அவங்கள பொறுத்தவரைக்கும் அதிகாரம் தான் அவங்களுக்கு முக்கியம். அத தாண்டி மத நம்பிக்கைலாம் வந்துச்சுன்னா, அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாரியான சில காட்சிகள் இருக்கு. அத பார்க்கும்போதும் நமக்கு ஒட்டும். இவ்ளோ அரசியல் இருக்கு. அப்ப படம் ஃபுல்லா அரசியலாவே போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இல்ல. படத்துக்கு தேவையான பல அழகான எலிமெண்ட் வந்து உள்ள இருக்கு. மியூசிக் பார்த்தீங்கன்னா, தலைவர் பாட்டு எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. கேட்க கேட்க இனிமை தான். முக்கியமா ரஹ்மான் அவர்களுடைய இசை, காலம் கடந்தும் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு காரணம், அது ரிப்பீட்டிவே இல்ல. அவருடைய பாட்டு இந்த தேர் திருவிழா பாட்டா இருக்கட்டும், அப்புறம் எல்லா பாட்டுமே சரி, மனதுக்கு ரொம்ப நெருக்கத்த குடுக்குற ஒரு பாடல்களா அமையுது. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள சொல்லணும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் படத்த ரொம்ப அழகா இயக்கியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆளு இயக்குனா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா எல்லா ஸ்டார் காஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படத்துடைய முடிவு தான் நம்ம எல்லாரையுமே ஒரு நிமிஷம் ஒரு பயங்கர எமோஷனல் ஆக்குன ஒரு சீனு. என்னன்னா, ஊர் மக்கள் வந்து தேர் அப்படி இழுத்துட்டு போணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காச சேர்த்து, "நீங்க யாருமே வேணாம். நாங்க மக்களே ஒரு தேர வாங்கி, உருவாக்கி அதில நாங்க ஓட விடுறோம்." அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, வில்லன் வந்து அந்த தேர எரிச்சிருவார். கடைசி கிளைமாக்ஸு மக்களுடைய நம்பிக்கை. நமக்கே பார்க்கும்போது, "ஐய்யய்யோ! என்னடா இது? இப்படி ஆயிடுச்சே! என்ன ஆகப்போது?" அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது, ஒரு சீன்ல ரஜினி அவர்கள் ஒரு தேர் எடுத்துட்டு வருவாரு. அது எந்த தேர் அப்படின்னு நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கும்போது, இன்னும் ரொம்ப உங்களுக்கு மனசுல ஆழமா போய் சேரும். அந்த சீன், அதற்கு கடைசில வந்த முடிவு இருக்குல்ல, நீங்க நேர்ல போய் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு எமோஷனலா வெளியில வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த படத்த நம்ம வெறுமனையா படமா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்கும் இந்த படத்துக்குமான ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா, இந்த படம் கூறுகின்ற ஒரு அரசியல், உங்கள மதத்தின் பேராலோ, சாதிய பேராலோ எவனோ சண்டைய மூட்டி விடுறான். இல்ல உங்க கடவுள் தான் சூப்பரான கடவுள். மத்த கடவுள்லாம் இது வெளிநாட்டு கடவுள். இது இந்த மண்ணு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட எவ்ளோ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்கள் மொய்தீன் பாயா நமக்கு சில விஷயங்கள நேரடியாவே சொல்றாரு. ஸோ இதன்படி இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்த உண்டாக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். Red Dot presents Lal Salam Special title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizen Coimbatore. Gooey, skilling everyone everywhere. Associate sponsored by VGP Marine Kingdom, India's first underwater tunnel aquarium மற்றும் Rubilux Paint. பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paint.